சர்வதேச யோகா தினம் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், யோகா என்பது இந்தியாவின் பாரம்பரிய கலை மற்றும் வாழ்க்கை முறை எனவும், இந்த யோகாவை உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்தி சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கச் செய்த பெருமை பிரதமர் நரேந்திர மோடியையே சேரும் என்று கூறினார். அவரது முயற்சியின் விளைவாக கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக உலக நாடுகள் கொண்டாடி வருவதாகவும், தற்போது உலகில் 175ற்கும் மேற்பட்ட நாடுகளில் இன்று யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு யோகா தினம் அனுசரிக்கப்படுகிறது எனவும், இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதாகவும் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். அகில இந்திய சர்வதேச யோகா தினம் இன்று நாடு முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. நம்முடைய இந்திய நாட்டுடைய யோகா ஒரு கலை. இதை உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்திய பெருமை நம்முடைய பாரத பிரதமர்களுக்கு சாரும், அவர்களே சாரும். இதேபோல் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் சர்வதேச யோகா 12வது தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி அமைச்சர் GNS ராஜசேகரன், மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி, துணை மாவட்ட ஆட்சியர் பாலு, காவல் கண்காணிப்பாளர் பழனிவேலு மற்றும் அனைத்து துறை அரசு அதிகாரிகள், நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் என 1000ற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று யோகாசனம் செய்தனர். காரைக்கால் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த யோகாசன நிகழ்ச்சியில் ஆயுர்வேத மருத்துவர் லெனின் ஜீவா கலந்து கொண்டு அனைவருக்கும் யோகாசன பயிற்சி அளித்தார்.